மேல்முறையீடு பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. அதனால் இன்று இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்க வகை செய்யும் அந்த தீர்ப்பை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை இன்று பிற்பகலில் நடைபெற்று உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருப்பதால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மீண்டும் சிக்கல் எழுந்திருக்கிறது. எப்போது திரைப்படத்தை வெளியிட முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகை முடிவதற்குள் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி 2 திரைப்படங்களும் வெளியிடப்படவில்லை என்றால் திரையரங்குகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, வசூல் பாதிப்பு ஏற்படும் என்று திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் ஸ்ரீதர் அவருடைய வருத்தம் மற்றும் வேதனையை தெரிவித்திருக்கிறார். இரண்டால் முக்கியமான நடிகர்களின் அந்த வசூல் வேட்டை என்பது இந்த பொங்கல் திருநாளில் ஒரு 10 நாட்கள் சரியான வசூல் இருக்கும். 2 திரைப்படங்களும் திரையிடப்பட்டால் அதற்கு பின்னர் திரையிடப்பட்டால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு அந்த வசூலின் அளவு இருக்காது என்பதால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றும் வேறு எந்த பெரிய படங்களும் பொங்கலுக்கு வெளியாகாத ஒரு சூழ்நிலையில் ஜனநாயகன் மட்டுமல்ல பராசக்தி திரைப்படமும் அதற்குள் அந்த சென்சார் சான்றிதழை பெற்றால்தான் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இந்த பொங்கல் வசூல் பாதிப்படையாது. பொங்கல் வசூலில் தாங்கள் ஓரளவு அந்த அடுத்த பண்டிகைகளுக்கான அடுத்த விடுமுறை கொண்டாட்டங்களுக்கான அந்த வசூலை இந்த பொங்கல் வசூல் என்பது மிகவும் முக்கியமான வசூல் என்றும் திரையரங்குகளை பராமரிப்பு மற்றும் அவர்களுக்கான லாபத்தை பெறுவதில் இந்த பொங்கல் விடுமுறை காலம் தான் மிக நீண்ட விடுமுறை காலம் வரும். மற்ற பண்டிகைகளுக்கு 2 நாள் 3 நாட்கள் தான் விடுமுறை இருக்கும். இது ஒரு 10 நாட்களுக்கு மேல் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு. போகி, பொங்கல், அதை ஒட்டி மாட்டுப் பொங்கல் என்ற தொடர்ச்சியாக ஒரு 5-6 நாட்கள் விடுமுறை வரக்கூடிய நிலையில் இந்த பொங்கல் திரைப்பட வசூல் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்படாவிட்டால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த விசாரணை எப்போது என்பது தொடர்பாக தலைமை நீதிபதி இன்னும் சில நிமிடங்களில் அறிவிப்பார். பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், அது மனுவாக தாக்கல் செய்தால் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டு தரப்பில் வழக்கறிஞர் சுந்தரேசன் இந்த மேல்முறையீட்டு மனுவை தலைமை நீதிபதி அமர்வு முன் தாக்கல் செய்திருக்கிறார். அது நம்பர் ஆனவுடன் இன்று பிற்பகலில் எத்தனை மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்படும். அதன் பின்னர் சென்சார் போர்டு தரப்பு வாதம் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பு வாதம் ஆகியவை நிறைவடைந்த பிறகு ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் சான்றிதழ் எந்த நாளில் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்த அந்த நாள் மற்றும் அது திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழ் வழங்கும் நாள் மற்றும் திரைப்படம் வெளியிடப்படும் நாள் ஆகியவை இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிந்த பின்னர் தான் அறிவிக்கப்படும். நாளையும் நாளை மறுநாளும் விடுமுறை தினம் என்பதால் திங்கள் செவ்வாயில் தான் ஜனநாயகன் படத்திற்கான அந்த இறுதி உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவின் அடிப்படையில் சென்சார் போர்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக சென்சார் போர்டின் நடைமுறைகளுக்கு நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்ற ஒரு விதிமுறை இருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்திற்கான அந்த தீர்ப்பு அந்த விதிமுறைகளுக்கு பொருந்துமா என்ற சட்ட சிக்கலும் இருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் சிக்கலில் மட்டுமல்ல இப்பொழுது சட்ட ரீதியான சிக்கலிலும் அந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்பொழுது சிக்கி இருக்கிறது. இது இன்று பிற்பகலில் நடைபெறும் அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணைக்கு பிறகுதான் சென்சார் போர்டின் அந்த சான்றிதழ் UA சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த நடைமுறைகள் தொடங்கும் என்றும் நீதிமன்ற உத்தரவின் நகல் அந்த ஆன்லைனில் சென்சார் போர்டிற்கு முழுமையாக ஏற்றப்பட்ட பிறகு சென்சார் வாரிய தலைவர் அந்த மறு ஆய்வு குழு உத்தரவு ரத்து செய்யப்பட்ட போதிலும் நீக்கப்பட்ட காட்சிகளை மீண்டும் அவர் சோதனை செய்து சான்றிதழ் வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தணிக்கை வாரியத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் இந்த சிக்கல் மேலும் சிக்கலாகி இருக்கிறதோ என்ற ஒரு கருத்தும் இந்த வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதனால் ஜனநாயகம் புதிய சிக்கலில் சிக்கி இருக்கிறதோ என்ற ஒரு கருத்தும் இப்போது பரவி வருகிறது. நீதிமன்ற சிக்கல், சென்சார் போர்டு சிக்கல், அரசியல் சிக்கல் என்ற 3 சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் ஜனநாயகன் எப்போது வெளியாக போகிறது என்ற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் தமிழக மக்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களின் இந்த பொங்கல் வசூலை எதிர்பார்த்து காத்திருந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. விசாரணை எப்போது என்பதை தலைமை நீதிபதி இன்னும் சில நிமிடங்களில் முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.